Hello Space Warriors, welcome to Space Imbet YT. இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா ஃபால் கைஸ்னு ஒரு கேம். எப்பிக்கில் ஃப்ரீயாக தான் இருக்கும். வேணும்னா உங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணி கேம் ப்ளே பண்ணலாம். இது ஃப்ரீ தான் எப்பிக்கில். நானே புதுசாக தான் விளாடேன், எனக்கும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சரி ஃபன்னாக இருக்கும்னு சொல்லி விளாடுவோன்னு சொல்லி வந்தேன். ஓகே, ஒன்றும் பேசிகிட்ருக்கேன்டா, உள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரேங்க்டு நாக் அவுட். சரி, நாக் அவுட்டுக்கு போவோம். பெரிய பெரிய பிளேயர்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை அடித்து ஓட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். லோட் ஆகுதான் நிறைய நேரம் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. ஃபுல் வீடியோ நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபுல் வீடியோ சேனலில் இருக்கும். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா வந்து பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. ஐயோ, இது நான் பயங்கரமான பிறகு முதல்ல வேறு போட்டு விட்ருக்கானே. எப்படியா ஏம்மா பயங்கரமாக எல்லோரும் மிந்தி அடிச்சுட்டு ஓடானே. இல்லைங்க, எங்களை ஓடுறிய ஏம்மா, எல்லாம் பிச்சுட்டு தான் ஓடானே. நம்ம ஜெயிக்க முடியாத போலெல்லாம் இருக்குது. ஏம்மா, இது வேற குறுக்க, சும்மாவே எங்கே விளாட முடியாது. ஆமாம், உழுந்துராதாப்பா சாமி. ஒரு அநியாயம் பண்ணாதீங்கப்பா, விட்டு தொலைங்க. ஏம்மா எவ்வளோ லேப் கம்ப்ளீட்டா? அப்போ இன்னும் முடியலையா? ஏம்மா 22 பேரை தான் செலக்ட் பண்ணுவான். எல்லாம் அண்ணா பாரு குறுக்க வந்து இடிச்சு என்னையும் கவுத்து விட்டு அவனும். ஆமாம், இதில் மறுபடியுமா இங்கூடி ஓடிடும். அங்கே கூட்டமாக இருக்குது. எப்பாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், இங்கூடி ஓடிடும். இங்கே தான் ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஐயோ அண்ணே, ஐயோ எத்தனை லேப் உண்டுன்னு தெரியல. ஐயோ 2 லேப் தானா? அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுப்பா. 19 குவாலிஃபைடு. என்ன மாதிரி விளாடானா? அதுக்கிடையில நம்மளே முட்டி மோதி வந்தோம். அதுக்கிடையில 19 பேர் போயிட்டாங்க. அதான் நம்ம குவாலிஃபை 1 செகண்ட் ஆகலாம், அடுத்த முடிஞ்சிட்டு. பயங்கரமாக இருக்கும் பொழுதுன்னு இது வேறு ரவுண்டாக வச்சுருக்கான். போக்கு தானோ. இந்த வாட்டியும் முதல் ரூபா. ஓ, அது குத்தப்பட்டேன் நான். ஐயோ 0.0. ஆமாம், பாயிண்ட் எடுக்கணும். ஐயோ, ஆமாம், நீ குறுக்க ஏற்கனவே நல்லா விளையாடிட்டுருக்கோம். இந்த ஆட்டி முடிஞ்சு கைஸ்.
ஆனால் அதுக்கடையில் எல்லோரும் குவாலிஃபை ஆகிடுறா. ஏம்மா இது வேறு குறுக்காந்துட்டியா? ஓகே ஓகே, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஏம்மா சரி, கொஞ்சம் பொறுமை. அநியாயம் பண்ண. ஓ, அதில் போனாலே பாயிண்டா? ஆமாம், அப்படிதான் அவ்வளோ. அது பொறுமையாக விளாடுங்கடா. அண்ணன் வந்துட்டுருக்கேன். ஆமாம், அப்படிதான். என்ன மாதிரியே ஒருத்தன் விளாடாமப்பா. ஆமாம், அப்படிதான் செல்ல குட்டி. ஐயா ஐயா, லெவல் ஓவரா. நம்ம விளாடும் போது நமக்குன்னு தனியாக இப்படி வைப்பாலாம் என்னன்னு தெரியலை. சரி, நம்ம வெளியே வர முடியாதானே? ஃபுல்லாக இருந்து பார்த்து சீட்டு என்ன இருக்கு. வெளியே போயிடும். சீட் நம்ம முதல் ரவுண்டு ஜெயித்ததே பெரிய சாதனை தான். ஸ்கிப் என்டர். ஓகே, அடுத்து திருப்பி விளாடும். அடுத்த மேட்ச் பரவாயில்ல, இப்போ சீக்கிரம் கனெக்ட் ஆகிட்டு. முதல் ரவுண்டு செலக்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் ரவுண்ட்லேயே நம்மளை மாதிரி டம்மி பீஸெல்லாம் அடித்து விரட்டி விட்ருவேன். நம்மளோட டம்மியாக இருந்துக்கான் பார்த்தீங்களா? முதல் ரவுண்ட்லேயே கிக் அவுட் வேணால் அவன் நம்மளோட எவ்வளோ பெரிய டம்மியாக இருந்திருப்பான். இது நமக்குன்னே புதுசாக ஏதோ மேப்பு தரான்னு நினைக்கிறேன். சங்கு சக்கரம் சுற்றுது எல்லாத்தையும் வச்சுருக்கான். எம்மா இது என்ன சொர்க்கத்துக்கு போக வாசல் மாதிரி வச்சுருக்கான். பின்னாடி பச்சையாக ஒருத்தர் இருக்கான். அவனை பச்சையாக கேட்க. ஆமாம், ஐயா 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 எல்லாம் போகிறாங்களே. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஐயா இதில் வேறு இப்படி ஒரு ஆப் இருக்கா? இந்த கப்பில் ஏறிடுவோம். அநியாயம் பண்ணாதப்பா. சரி, இப்படி சும்மாவே ஏறி போயிருக்கலாம். எப்படி நாங்களும் விளையாடமுல. ஏம்மா அடிக்காதடா அண்ணனை. ஓடா பிடிக்க வரான் மெண்டல் பைய. நானே இங்கே கஷ்டப்பட்டு ஃபால் கைஸ் டீமா நானே கஷ்டப்பட்டு இப்போவும் 20ல் தான் குவாலிஃபை ஆகியிருக்கானா என்ன? ஒரு அவனுக்கு கொழுப்பை பாருங்க. வந்தது 21. அவனுக்கு கீழே உள்ள கிண்டல் அடிச்சிட்ருக்கான். முதல் ரவுண்டு ஈஸியாக தான் போகுது. அதுக்கப்புறம் தான் நம்மளை அடித்து விரட்டி விடான். இந்த வாட்டி என்ன
இது நீ இருட்டாக இருக்குது. எப்படியும் துவக்க போகிறோம். பார்ப்போம். இந்த பார்த்தீங்கன்னா த மோர் பாயிண்ட்ஸ் யூ ஸ்கோர் கலெக்ட் பபிள்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, பபிள் ஏதோ கலெக்ட் பண்ணால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்குமா? நம்ம முன்னோக்கி போய்ட்டு எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும். சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியும்னு. இந்த பச்சை இருக்கானா எல்லாம் ஏதோ ஏமா பபிள்ஸ் ஏதாவது விட்டு வைங்க. இடித்தாலே திருப்பி எதுவும் விளங்கிடும். அப்போ இடிக்காமல் போதான் நம்ம பாயிண்ட்டு. எப்படி நாங்களும் விளையாடுவோம்ல. அப்படி ஐயா எல்லா நாளும் முன்னாடி போயிட்டே இருக்கானா. ஐயா இங்கேயே முடிச்சிருவோமோ. நம்ம பப்பில் பார்க்கண்டா, நம்ம சும்மா போவோம். ஐயோ இதான் சூத்து கொழுப்புன்னு சொல்லுது கைஸ். தேவையில்லாமல் இந்த இதுக்கு ஆசைப்பட்டு நான் உள்ளே குதிச்சிட்டேன். அப்படியே போயிடும். அங்கே பாருங்க நமக்குன்னே வந்து 3 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. நம்ம பாதி கூட வரல. அவங்க ஐயோ ஏதோ ஒன்று நினச்சிட்டு விட்டுட்டேன் இந்த வாட்டி. ஐயோ வர வர ரொம்ப மோசமாக போகுது கைஸ். ஐயோ இது வேன்னு சொல்லி வந்து இடிக்குது. எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்க. ஆமாம் ஐயோ வாங்கடா. சரி ஆமா ஐயா ஐயா இதெல்லாம் அணியண்டா. சைடில் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு மேனேஜரே உஷாராக வச்சுருக்கான். தப்பிச்சுடே கேம்காரா நல்லா இருக்கணுங்க. ஐயா ஐயா சொல்லி வாய முடியல, ஓட்ட அட்டி பொழக்குது. சரி சரி நிதானமாக போய் பார்ப்போம். முடியும் 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 முடியும். என்னடா நான் விடவே இல்லைடா. 12 பேர் செலக்ட் ஆகிட்டா. 11 ஓவரா? ஐயோ எலிமினேட்டர். சார் அழகாக ஜெயித்திருக்கலாம்னு நினைங்க. எல்லோரும் நல்லா விளையாடாவில. எல்லாம் நம்மள மாதிரி டம்மியாக வரணும்னு பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய ப்ரோ பிளேயர்ஸாக வர. இப்போ செகண்ட் ரவுண்டே இப்படி இருக்குன்னா கடைசி ரவுண்டு எப்படி இருக்குமோ. நம்ம கப்பை அடிக்கணும். ஆமாம் ஈஸ் வாங்கடா. நீங்கள் விளையாடுறத பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் அடுத்த மேட்ச்சுக்கு போய் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க. என்ன இப்போ கனெக்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகுது.
கேம் நல்லா இருக்குது கைஸ். ஃப்ரீ தான், எபிக் ஸ்டோரில் இருக்குது. விளையாடி பாருங்கள், நல்லாயிருக்கு. தனியாக ரூம் மேட்சும் க்ரியேட் பண்ணி விளாடலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து விளாடலாம். அது இப்போ அந்த மேப் மாதிரியே இருக்குது. நம்ம தோற்ற மேப்பை வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி அனுப்பிவிடானா ட்ராகன் டேஷஸ் நேவிகேட் தான் வந்து ரீச் த ஃபினிஷ் லைன். இது சும்மா ஸ்ட்ரைட்டாக ஓடாதான் நினைக்கிறேன், ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கீப் மூவிங் அண்ட் ரீச் த ஃபைனல். ஆமாம், இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். போங்கடா, டே வழி விடுங்கடா அண்ணனுக்கு, அண்ணன் வந்துட்டுருக்கேன், ஸ்பீடப்பா. எவனே மதிக்காத அண்ணன், நாங்கள்லாம் வேற ரகம், பார்த்து உசாரு. வழி விடு அண்ணன் வர்றான் சரவடி. ஐயோ, நின்று போங்கடா. ஃப்ரெண்டில் போகிறேன், எனக்கு ஃப்ரெண்டில் போகிறேன், அவ்வளோ கேடா. ஐயோ மக்களே அடிக்காங்க மக்களே. எப்பாடி ஒரு வழியாக தாண்டிட்டோம். ஏமா ஐயோ, கேம்காரன்னு சதி பண்ணானே. ஐயா வழி விடுங்கடா, எப்பாடி இந்த வாட்டி தான் 7வது 8வது வந்தோன்னு நினைக்கிறேன் கைஸ். எம்மாடி, இது முதல் ரவுண்டு எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. 2வது ரவுண்டில் தான் நம்மளை ஓட அடித்து விரட்டி விட்றானே. போங்கடா சின்ன பசங்களா. அண்ணா அடுத்த வாட்டி டைரெக்டாக 2nd ரவுண்டில் இறக்கிடுங்க. விளாடி போர் அடிக்க. இந்த வாட்டி என்ன பயங்கரமாக தருவோம் போல இருக்குது. நம்ம இப்போ பார்ப்போம். அதில் என்ன ரொம்ப நேரம் ஆகுது. ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணான்னு தானே. ஏம்மா போன வாட்டி தோற்ற மேப்பு காணியா என்ன இது வித்தியாசமாக இருக்குது. ப்ரெஸ் த லிட் பட்டன்ஸ் டு ஸ்கோர் பாயிண்ட்ஸா. ப்ரெஸ் த லிட் பட்டன்ஸ் ஸ்கோர் பாயிண்ட்ஸா. என்னன்னு புரியலம்மா. லிட் பட்டன்ஸ்னால் என்ன? புரியல. இது என்ன கேம்னே புரியல. என்ன ஓஹோ கைஸ், புரிஞ்சு. ஐயோ தோத்துட்டமே. ஐயோ ஆசமாக போயிருங்கடா, அழிஞ்சு போயிருங்க. ஐயோ விட்டுதான், அது கீழே இருக்குடா. அம்மாடி 1 பாயிண்ட்டு. அண்ணனுக்கு வழி விடுங்கடா. ஏம்மா ஆமாம். ஐயா ஒரு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அங்கே ஒரு அண்ணா அவர்
நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. கண்ணுக்கு முன்னால் இருக்கு பாயிண்ட். இன்னும் ஒருத்தன் முடிஞ்சு. ஒருவேளை முதலே தெரிஞ்சிருந்தா ஒருவேளை ஜெயித்திருக்கலாம் காய்ஸ். முதலே தெரிஞ்சிருந்தா அழகாக விளையாடி ஜெயித்திருக்கலாம்னு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்டை தாண்டி இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அடுத்து இன்னொரு மேட்ச் போட்டுப்போம். என்ன அடி இடியா எல்லாம் கண்ணுக்கு முன்னால் இருந்து எடுக்க முடியல. அதான் வருத்தமாக இருக்குது. அவன் கரெக்டாக வந்து குதிக்காங்களே, நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதே ரெகுலர் பிளேயர் போல இந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப ஹைட்டாக வித்தியாசமாக ஜம்ப் பண்ணான். அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி அவன் கரெக்டாக ஜம்ப் பண்ணான். அதே ஒருத்தன் கண் முன்னாடியே இருக்கு, குதிச்சு பாயிண்ட் எடுக்கலான்னு பார்த்தா அவன் ஒருத்தன் சூப்பர் மேன் மாதிரி மேலேருந்து பறந்து கீழே குதிக்கான் பாயிண்ட்டுக்கு ஃப்ரெண்டில். இது என்ன ப்ரெஸ் டு ஜம்ப் ரன் அண்ட் பேலன்ஸ் அக்ராஸ் ரோஸ் ஆஃப் 360. ஐயோ வாசிக்கிறதுக்கு முன்னே இப்படி பண்ணானா. எல்லாத்துலேயும் ஃப்ரண்ட் ரோவில் கொண்டு விடான். அண்ணன் இதுலேயே செலக்ட் ஆகிடுவேன். அண்ணன் நான் நேராக ஃபஸ்ட்டு ரவுண்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்டெல்லாம் அண்ணனுக்கு வேண்டாம். ஃபஸ்ட் ரவுண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அண்ணனை செகண்ட் ரவுண்டுக்கு அனுப்பிடுங்க. அண்ணன்லாம் வேறு மாதிரி. நான் தான் ஃபஸ்ட்டியா, நான் வாய் வச்சேன். நான் தான் ஃபஸ்ட்டு. வழிவிடு அண்ணன் வந்துட்டே இருக்கேன், வழிவிடு முதல்டா. இந்த வாட்டி நமக்கேற்ற பிளேஸை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கஷ்டப்பட்டுட்டே தான் எங்கேப்பா சுற்றி போகிறான். ஓ வெயிட் பண்ணிகிட்ருக்காண்ணா. போ வந்துட்டான். முடிஞ்சு. நம்ம ஸ்பெக்டேட் பண்ணதான் கடைசி ஆளுன்னு நினைக்கிறேன். நம்ம ராசி எப்படி நம்ம ஸ்பெக்டேட் பண்ணலாம் வின்னர் ஆவான்னு நினைக்கிறேன். ஈஸியாக கொடுங்கடா இப்படியும் ஓடுறது மாரி. நம்ம இதுண்ணா ஜம்ப் அண்ட் டைவ் த்ரோ ஹூப்ஸ் டு ஸ்கோர் பாயிண்ட்ஸா. ஐயோ என்னோட அட மெண்டல் பயிலாம் பாருங்க. இந்த வாட்டி எப்படியோ சரி அது வேண்டாம். நான் பாருங்க எல்லாம்
அட மெண்டலு, நல்லாவே இருக்க மாட்டேன் கோல்டு. சோப்பு தனியாக போய் விளையாட மாட்டேன். ஏற்கனவே 13 பேர் செலக்ட் ஆகிட்டான். இனிமே ப்ளீஸா ஐயா தள்ளி விட்டுட்டு போகுது. இன்னும் 2 பாயிண்டா, 9 பேர் செலக்ட் ஆகிட்டா. கோல்டு ஆமாம் ஆமாம். ஐயா அம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு. 2 ரவுண்டை தாண்டிட்டோம் கைஸ். வழிவிடு போடி பசங்களா. ஏவா உயிர் போயிட்டு வந்துருக்கு. ஏன்னா பிரஸ்தல் லிட்டு பண்ணுவேன். ஐயோ இது மற்றதாச்சே. நம்ம தோத்ததுலே நம்மளை கொண்டு விடானா. ஐயோ கண்ணு முன்னாடி இருக்கு. போங்கடா. அன்னை விளாட தெரியாத வரைக்கும் தான் அன்னை நார்மலாக இருப்பான். விளாட தெரிஞ்ச அப்புறம் அண்ணனை ஆமாம். யாருதா மெண்டல். ஏதோ சும்மா பயன். ஆமாம் அங்கோடி குதிச்சிட்ருங்க. சரி அண்ணனுக்கு பாயிண்ட் தந்ததுக்கு நன்றி. சரி வேறு எங்கேயாவது கேமரா எனக்கு சத்தியம் அப்பாடி குவாலிஃபைடு ஜஸ்ட் மிஸ் கைஸ். இன்னும் 2 பேர் சொல்லிட்டு ஆகிறாங்க. இதுக்கு அடுத்து ஃபைனல் ரவுண்டு தான் நினைக்கிறேன். போன மேட்ச்சு நம்ம ஜெயிக்க வேண்டியது கைஸ். எப்படி விளையாடணும்னு தெரியலை, அதான் தோத்துட்டோம். எட்டு பேர். இது என்ன ரவுண்டு? ஐயோ 4 pieces fall your stand. ஐயோ இன்னிட்டே இருக்கணுமா, உடையதுன்னு தப்பிக்கணுமா? இதெல்லாம் நம்மளும் வர்றது கைஸ். கேம்காரன் சதி பண்ணிட்டான். விளாட வராததா பார்த்து போட்டு விட்றேன். ஏம்மா
எல்லாத்தையும் உடச்சி வைப்பான். ஏவனா இருக்கக்கூடாது கைஸ், ஏவனா இருக்கக்கூடாது, ஏவனா இருக்கக்கூடாது கைஸ். வரேன் ஃபுல்லாக கீழே தான் விழாம். நாம தான் இங்கே ராஜா, நாம தான் இங்கே ராஜா, நாம தான் இங்கே ராஜா கைஸ். ஐயா கீழே தள்ளிவிட்டான். நல்லாவே இருக்க மாட்டாடா. இந்த தனியாக உனக்கு கோட்டையில் போடா. சரி அங்கே பாரு. நான் ஐயோ இதான் கடைசியா பாருங்க. நாம தான் கீழே உள்ளது சாவுங்கடா. நம்ம தான் எலிமினேட்டு, யாருமே எலிமினேட் ஆகுது. என்னடா சொல்கிறீங்க? ஒரே ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டான், ஒரே ஒருத்தர் எலிமினேட் ஆகிருக்காங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். உசாரம் ஒன்றில் இன்னும் விளையாடிட்டு இருக்கான். 3 பேர் தான் எலிமினேட் ஆகி இவனும் தோத்துருவான். ஓ இவன் மேலே இருக்கான். ஏய் எப்படிடா? இவன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். கோஸ்ட்டு சோன் டிக்டாக்கா நல்லா விளாடுவான் போல இருக்கு. ப்ரோ பிளேயராக இருப்பான். 4 தான் எலிமினேட் ஆகிருக்கு. எங்கே இருக்கான்னு தெரியல. பாருங்க உயிரை பிடிச்சிட்டு விளாடான். 6 பேர் ஜெயித்துட்டான். ஓ 7 பேர் எலிமினேட் ஆகணுமா? ஏம்மா அண்ணா அண்ணா என்ன ஸ்ட்ரக் ஆகிட்டு முடிச்சு. சாவுடா. சரி கைஸ், நேரம் நிறைய ஆகிட்டு இதோட நம்ம கேமை முடிச்சிருப்போம். இன்னும் நாளைக்கு பார்க்கலாம். இதே மாதிரி பழைய ரெட்ரோ கேம்ஸ் ஏதாவது இருந்தால் போட பார்க்கேன். ஏதாவது ஃபன்னியான கேம்ஸாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதை ப்ளே பண்ணலாம். ஓகே கைஸ் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ.